ஓம் சாந்தி. மே 8, 2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உலகிலுள்ள ஆத்மாக்கள் அனைவரும் அறியாமையிலும் சந்தோஷமற்றும் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் ஈடேற்ற வேண்டும். அவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து அவர்களின் கண்களை திறந்து அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்கள். கேள்வி: எந்த ஒரு நிலையத்தினதும் வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருப்பது என்ன? பதில்: நேர்மையான இதயத்துடன் தன்னலம் கருதாது செய்யும் சேவையாகும். எப்பொழுதும் சேவை செய்வதற்கான ஆர்வம் இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் பண்டாரி, அதாவது பொக்கிஷ களஞ்சியம் தொடர்ந்தும் நிரம்பும். நீங்கள் சேவை செய்யக்கூடிய இடங்களுக்கு சென்று அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். எதையும் பிறரிடம் கேட்காதீர்கள். கேட்பதை விட இறப்பது மேலாகும். அனைத்தும் தானாகவே கிடைக்கும். வெளியில் உள்ளவர்களைப் போன்று நீங்கள் நிதி சேகரிக்க முடியாது. நீங்கள் எதையும் கேட்பதன் மூலம் நிலையங்கள் நிரம்ப முடியாது. ஆகையால் எதனையும் கேட்காமலே நிலையங்களை இயங்கச் செய்யுங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கின்றீர்கள். விஷ்ணுவின் அவதாரத்தை பற்றிய ஒரு நாடகத்தை அவர்கள் காட்டுவதைப் போன்று ஆரம்பத்தில் நீங்கள் எவ்வாறு மேலிருந்து கீழே இறங்குகின்றீர்கள் என்ற ஞானம் உங்கள் புத்தியில் உள்ளது. அவர் தனது விமானத்தில் அமர்ந்தவாறே கீழே இறங்குகின்றனர். அவர்கள் சித்தரித்துள்ள அவதாரங்களைப் போன்று அனைத்தும் பிழையானவை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மாக்களாகிய உங்களது உண்மையான வசிப்பிடம் என்ன என்பதை, நீங்கள் மேலிருந்து இங்கே எவ்வாறு வருகின்றீர்கள் என்பதையும், உங்கள் 84 பிறவிகளின் பாகங்களை நடிக்கும் பொழுது எவ்வாறு நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகின்றீர்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை இப்பொழுது உங்களை தூய்மையாக்குகின்றார். 84 பிறவி சக்கரத்தை நீங்கள் எவ்வாறு சுற்றி வருகின்றீர்கள் என்பது மாணவர்களாகிய உங்கள் புத்தியில் நிச்சயமாக இருக்க வேண்டும். இது உங்கள் விழிப்புணர்வில் இருக்க வேண்டும். நீங்கள் எவ்வாறு 84 பிறவிகளை எடுக்கின்றீர்கள் என்பதை தந்தை மாத்திரமே விளங்கப்படுத்துகின்றார். சக்கரத்தின் கால எல்லையை நீண்டதாக காட்டியதால் மக்களால் அந்த சிறியதோர் விஷயத்தை கூட விளங்கிக் கொள்ள முடியாமல் உள்ளது. ஆகையாலேயே அது குருட்டு நம்பிக்கை என்று அழைக்கப்படுகிறது. மற்ற சமயங்கள் எவ்வாறு ஸ்தாபிக்கப்படுகின்றன என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. நீங்கள் மறு பிறவி எடுத்து நடித்த பின்னர் உங்கள் பாகம் இப்பொழுது முடிவிற்கு வருகிறது என்பதையும், நீங்கள் வீடு திரும்புகின்றீர்கள் என்பதையும் அறிவீர்கள். குழந்தைகளாகிய உங்களிடம் மாத்திரமே இந்த ஞானம் உள்ளது. இந்த உலகிலுள்ள வேறு எவருக்கும் இந்த ஞானத்தை பற்றி தெரியாது. 5000 வருடங்களுக்கு முன்னர் வைகுந்தம் இருந்தது என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அது என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது. அது நிச்சயமாக ஆதி சனாதன தேவி தேவதா ராஜ்யமாக இருக்கும். ஆனால் அவர்கள் அதனை சற்றேனும் அறியாதிருக்கிறார்கள். நீங்கள் அதனை இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். முன்னர் நீங்களும் எதனையும் அறியாதிருந்தீர்கள். மற்ற சமயங்களை சார்ந்தவர்கள் தமது சமய ஸ்தாபகர் யார் என்பதை அறியாதிருப்பதில்லை. உங்களுக்கு இப்பொழுது இது தெரியும் என்பதுடன் நீங்கள் ஞானம் நிறைந்தவராகவும் ஆகியுள்ளீர்கள். உலகிலுள்ள மற்றோர் அறியாமையிலேயே உள்ளனர். நாங்கள் விவேகம் மிக்கவர்களாகி பின்னர் விவேகமற்றவர்களாகவும் அறிவற்றவர்களாகவும் ஆகினோம். நாங்கள் மனிதர்கள், நாங்கள் நடிகர்களாக இருந்த போதிலும் இதனை தெரிந்திருக்கவில்லை. ஞானத்தின் தாக்கத்தை பாருங்கள். உங்களுக்கு மாத்திரமே இது தெரியும். எனவே உங்களுக்கு உள்ளார்ந்தமான சந்தோஷம் இருக்க வேண்டும். நீங்கள் தாரணை செய்தால் மாத்திரமே உங்களால் அத்தகையதோர் சந்தோஷத்தை கொண்டிருக்க முடியும். ஆரம்பத்தில் நீங்கள் எவ்வாறு இங்கு வந்தீர்கள் என்பதும், பின்னர் நீங்கள் எவ்வாறு சூத்ர குலத்திலிருந்து பிராமண குலத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டீர்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். இந்த உலக சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்பது உங்களை தவிர
உலகிலுள்ள வேறு எவருமே அறிய மாட்டார்கள். உள்ளார்ந்தமாக நீங்கள் இந்த ஞான நடனத்தை ஆட வேண்டும். பாபா எங்களுக்கு அதிகளவு அற்புதமான ஞானத்தை கூறுகின்றார். அதன் மூலம் நாங்கள் எங்கள் ஆஸ்தியை பெறுகின்றோம். இந்த ராஜயோகத்தின் மூலம் நான் உங்களை அரசர்களுக்கெல்லாம் அரசராக்குகின்றேன் என்று எழுதப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் முன்னர் நீங்கள் இதனை புரிந்திருக்கவில்லை. உங்கள் புத்தியில் இப்பொழுது இதன் உட்கருத்துகள் அனைத்தும் உள்ளன. நாங்கள் இப்பொழுது சூத்ரரிலிருந்து பிராமணர்கள் ஆகியுள்ளோம். இந்த மந்திரம் இப்பொழுது உங்கள் புத்தியில் உள்ளது. பிராமணர்களாகிய நாங்கள் தேவர்களாகவும் அதன் பின்னர் கீழ் இறங்குவதால் நாங்கள் வீழ்ச்சியடைகின்றோம். நாங்கள் சக்கரத்தை சுற்றி வரும்பொழுது மறு பிறவிகள் பலவற்றை எடுக்கின்றோம். உங்கள் புத்தியில் இந்த ஞானத்தை கொண்டிருப்பதனால் அந்த சந்தோஷமும் உங்களுக்கு இருக்க வேண்டும். மற்றோர் எவ்வாறு இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? தந்தையின் அறிமுகத்தை எவ்வாறு அனைவருக்கும் கொடுக்கலாம் என்ற பல எண்ணங்கள் தொடர்ந்தும் உங்களுக்குள் எழுகின்றன. பிராமணர்களாகிய நீங்கள் அனைவரையும் ஈடேற்றுகின்றீர்கள். தந்தையும் அனைவரையும் ஈடேற்றுகின்றார். அவர் அறியாமையில் உள்ளவர்களை சதா சந்தோஷமடைய செய்கின்றார். அவர்களது கண்கள் திறப்பதனால் சந்தோஷமும் உள்ளது. சேவை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்கள் இதனை உள்ளார்ந்தமாக உணர்வதுடன் அதிக அளவு சந்தோஷத்துடனும் இருக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய எங்களின் வசிப்பிடம் எது? எங்கள் பாகத்தை நடிப்பதற்காக பின்னர் நாம் எவ்வாறு கீழிறங்கி வருகின்றோம்? நாங்கள் எவ்வாறு மிகவும் மேன்மையானவர்கள் ஆகின்றோம்? அதன் பின்னர் ராவண ராஜ்யத்தில் நாம் எவ்வாறு வீழ்ச்சியடைகின்றோம் என்பவை அனைத்தும் உங்கள் புத்தியில் உள்ளது. ஞானத்திற்கும் பக்திக்கும் இடையில் இரவுக்கும் பகலுக்கும் உள்ள வேறுபாடு உள்ளது. ஆரம்பத்திலிருந்தே யார் பக்தி செய்துள்ளார்கள்? நீங்களே ஆரம்பத்தில் வந்தீர்கள் என்பதனால் நீங்களே அதிக அளவு சந்தோஷத்தை கண்டீர்கள் என்றும் அதன் பின்னரே நீங்கள் பக்தி செய்ய ஆரம்பித்தீர்கள் என்றும் நீங்கள் கூறுவீர்கள். பூஜிக்க தகுதி வாய்ந்தவருக்கும் பூஜிப்பவருக்கும் இடையில் இரவுக்கும் பகலுக்குமான வேறுபாடு உள்ளது. இப்பொழுது உங்களுக்கு அதிக அளவு ஞானம் உள்ளது. நீங்கள் 84 பிறவி சக்கரத்தை எவ்வாறு சுற்றினீர்கள் என்பதை குறித்து நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். 84 பிறவிகளுக்கும் 8.4 மில்லியன் பிறவிகளுக்கும் இடையில் பெரிய வேறுபாடு உள்ளது. இத்தகைய சிறிய விஷயம் எவரது புத்தியிலும் புகுவதில்லை. 100,000 ஆண்டுகளுடன் ஒப்பிடும் பொழுது இது 2 நாட்களை போன்றதாகும். இந்த சக்கரம் நல்ல குழந்தைகளின் புத்தியில் தொடர்ந்தும் சுழல்கிறது. ஆகையாலேயே அவர்கள் சுயதர்ஷன சக்கரதாரிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த ஞானம் சத்யுகத்தில் இருப்பதில்லை. ஸ்வர்க்கத்தை குறித்து அதிக அளவு புகழ் உள்ளது. அங்கே பாரதம் மாத்திரமே இருந்தது. முன்னர் இருந்தது, மீண்டும் இருக்க வேண்டும். வெளிப்படையாக பார்ப்பதற்கு எதுவும் இல்லை, ஆனால் காட்சிகள் உள்ளன. இப்பழைய உலகம் இப்பொழுது முடிவடைய உள்ளது என்பதும் நீங்கள் புதிய உலகிற்கு வரிசை கிரமமாக செல்வீர்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஆத்மாக்கள் தங்கள் பாகங்களை நடிப்பதற்காக எவ்வளவு கீழிறங்கி வருகிறார்கள் என்பதையும் நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். நாடகங்களில் காட்டுவதைப் போன்று ஆத்மாக்கள் மேலிருந்து கீழே இறங்குவதில்லை. இந்த கண்களால் ஆத்மாக்களை எவராலும் பார்க்க முடியாது. ஓர் ஆத்மா வந்து எவ்வாறு சின்னம் சிறிய சரீரத்தில் புகுகின்றார் என்பது ஓர் அற்புதமான விளையாட்டாகும். இது இறை கல்வியாகும். உங்கள் எண்ணங்கள் இரவு பகலாக சதா சுழன்று கொண்டிருக்க வேண்டும். ஒருமுறை இதனை நாங்கள் புரிந்து கொண்டதும் அது அதனை நாங்கள் கண்டதை போன்றதாகும். பின்னர் அதனை பற்றி உங்களால் பேசவும் முடியும். முன்னர் மந்திரவாதிகள் பல பொருட்களை தோன்றச் செய்வார்கள். தந்தையும் மந்திரவாதி, வியாபாரி, ரத்தின வியாபாரி என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றார். முழு ஞானமும் ஆத்மாவிலேயே உள்ளது. ஆத்மா ஞானக்கடல், கடவுள் ஞானக்கடல் என்று கூறப்பட்ட போதிலும் அவர் யார் என்பதோ அவர் எவ்வாறு மந்திரவாதி ஆனார் என்பதோ யாருக்கும் தெரியாது. நீங்களும் முன்னர் இதை தெரிந்திருக்கவில்லை. தந்தை இப்பொழுது வந்து உங்களை தேவர்கள் ஆக்குகின்றார்.
உங்களுக்கு உள்ளார்ந்தமாக அதிகளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே ஞானம் நிறைந்தவரும் உங்களுக்கு கற்பிப்பவரும் ஆவார். குழந்தைகளாகிய உங்களுக்கு மாத்திரமே அது தெரியும். இதனை நீங்கள் உங்களுக்குள் இரவு பகலாக கடைய வேண்டும். இந்த எல்லையற்ற நாடகத்தின் ஞானத்தை பற்றி ஒரே ஒரு தந்தையால் மாத்திரமே பேச முடியும். வேறு எவராலும் இதனை கூற முடியாது. பாபா எதனையும் பார்த்ததில்லை, ஆனால் அவரிடம் முழு ஞானமும் உள்ளது. தந்தை கூறுகின்றார், நான் சத்திய திரேதா யுகங்களுக்குள் வருவதில்லை, ஆனால் நான் அவற்றை பற்றிய முழு ஞானத்தையும் உங்களுக்கு கொடுக்கின்றேன். அந்த பாகத்தை ஒருபொழுதும் நடித்திராத ஒருவர் எவ்வாறு அனைத்தையும் பற்றி கூறுகின்றார் என்பது அற்புதமாகும். தந்தை கூறுகின்றார், நான் எதனையும் பார்ப்பதில்லை, நான் சத்திய திரேதா யுகங்களுக்குள் செல்வதும் இல்லை, ஆனால் என்னிடம் மிகவும் சிறப்பானதோர் ஞானம் உள்ளது. அதனை நான் ஒருமுறை மாத்திரமே உங்களுக்கு கூறுகின்றேன். நீங்கள் அந்த பாகத்தை நடித்த போதிலும் உங்களுக்கு அது தெரியாதிருப்பது அதிசயமே. ஆனால் அந்த பாகத்தை ஒருபொழுதும் நடிக்காத அந்த ஒரே ஒருவர் உங்களுக்கு அனைத்தையும் கூறுகின்றார். நாங்கள் நடிகர்கள் ஆயினும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் தந்தையிடம் அதிக அளவு ஞானம் உள்ளது. தந்தை கூறுகின்றார், அந்த அனுபவங்களை பற்றி கூறுவதற்கு நான் சத்திய திரேதா யுகங்களுக்குள் வருவதில்லை. நாடகத்திற்கு ஏற்ப அதனை பார்க்காமலே நான் உங்களுக்கு அந்த அனுபவங்களை பற்றி கூறி உங்களுக்கு முழு ஞானத்தையும் கூறுகின்றேன். நான் ஒரு பாகத்தையும் ஏற்றுக்கொள்ளாத போதிலும் உங்கள் பாகம் முழுவதையும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவது அற்புதமே. ஆகையாலேயே நான் ஞானம் நிறைந்தவர் என்று அழைக்கப்படுகின்றேன். எனவே தந்தை கூறுகின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் முன்னேற வேண்டுமாயின் உங்களை நீங்கள் ஆத்மாக்கள் என்று கருத வேண்டும். இது ஒரு நாடகமாகும். நீங்கள் நாடகத்தை அதே போன்றே மீண்டும் நடிப்பீர்கள். நீங்கள் தேவர்கள் ஆகுவீர்கள். பின்னர் நீங்கள் சக்கரத்தை சுற்றி வரும் பொழுது இறுதியில் நீங்கள் மனிதர்கள் ஆகுவீர்கள். பாபா இந்த ஞானத்தை எவ்வாறு கொண்டுள்ளார் என்பதை குறித்து நீங்கள் வியப்படைய வேண்டும். அவருக்கு குரு போன்றோர் எவரும் இல்லை. நாடகத்திற்கு ஏற்ப இந்த பாகத்தை அவர் நடிக்க வேண்டும் என்பது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது இயற்கையின் அற்புதம் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொன்றும் அற்புதமாகும். தந்தை இங்கு அமர்ந்திருந்து உங்களுக்கு புதிய விஷயங்களை விளங்கப்படுத்துகின்றார். அத்தகைய தந்தையை நீங்கள் அதிக அளவு நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் 84 பிறவி சக்கரத்தையும் நினைவு செய்ய வேண்டும். பாபா உங்களுக்கு இந்த ரகசியத்தையும் விளங்கப்படுத்தியுள்ளார். பல்வகை ரூபத்தின் படமும் மிகவும் சிறந்ததாகும். லக்ஷ்மி நாராயணன், விஷ்ணு ஆகியோரின் படங்களை தயாரித்தவர்கள் நாங்கள் எவ்வாறு 84 பிறவிகளை எடுக்கின்றோம் என்பதை மாத்திரமே காட்டுகிறார்கள். நாங்கள் தேவர்களாகவும் பின்னர் சத்திரியர்களாகவும் வைஷ்யர்களாகவும் சூத்ரர்களாகவும் ஆகின்றோம். இதனை நினைவு செய்வதில் சிரமம் ஏதும் உள்ளதா? தந்தை ஞானம் நிறைந்தவர். அவர் எவரிடமிருந்தும் இவற்றை கற்கவில்லை. அவர் சமய நூல்களையும் கற்கவில்லை. எதனையும் கற்காமலும் எந்த குருவையும் ஏற்காமலும் இந்த அளவு ஞானத்தையும் அமர்ந்திருந்து கற்றுக் கொடுக்க கூடிய எவரையும் நீங்கள் கண்டிருக்க மாட்டீர்கள். தந்தை மிகவும் இனிமையானவர். பக்தி மார்க்கத்தில் சிலர் ஒருவரையும் வேறு சிலர் வேறு ஒருவரையும் இனிமையானவர் என்று கருதலாம். ஒருவரை பற்றி அவர்களுக்கு நல்ல உணர்வு ஏற்பட்டுவிட்டால் அவரை அவர்கள் வழிபட ஆரம்பித்து விடுகிறார்கள். தந்தை அமர்ந்திருந்து அனைத்து ரகசியங்களையும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஆத்மா பேரானந்த சுரூபமானவர். பின்னர் ஆத்மாவை சந்தோஷ மற்றும் அழுக்கானவரும் ஆகின்றார். பக்தி மார்க்கத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் என்னை அதிக அளவு புகழ்வதுண்டு, ஆனால் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இது மிகவும் அற்புதமான நாடகமாகும். இந்த நாடகம் முழுவதையும் பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். ஏனி போன்ற இத்தனை படங்களை நீங்கள் ஒரு பொழுதும் பார்த்திருக்க மாட்டீர்கள்.
நீங்கள் இப்பொழுது இவற்றை பார்ப்பதுடன் ஞானத்தையும் கேட்கின்றீர்கள். அதன் பின்னர் நீங்கள் ஞானம் உண்மையிலேயே மிக சரியானது என்று கூறுவீர்கள். எவ்வாறாயினும் காமமே மிக கொடிய எதிரியாகும். நீங்கள் அதனை வெற்றி கொள்ள வேண்டும். பின்னர் மக்கள் இதனை கேள்விப்படும் பொழுது பலவீனம் அடைகிறார்கள். நீங்கள் எந்த அளவிற்கு அவர்களுக்கு விளங்கப்படுத்தினாலும் அவர்களுக்கு புரிவதில்லை. அதற்கு அதிக அளவு முயற்சி தேவையாகும். முன்னைய கல்பத்தில் புரிந்து கொண்டவர்களே புரிந்து கொள்வார்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். எவ்வாறாயினும் தேவ குடும்பத்தில் ஒருவராக உள்ளவரால் இதனை கிரகிக்க முடியும். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் ஓர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பிறரை உங்களுக்கு சமமானவர் ஆக்க வேண்டும் என்பதே உங்களுக்கு தந்தை கொடுக்கும் வழிகாட்டலாகும். தந்தை உங்களுக்கு முழு ஞானத்தையும் கொடுக்கின்றார். நீங்களும் அதனை கூறுகின்றீர்கள். ஆகையால் நிச்சயமாக ஷிவ் பாபாவின் ரதமான இவராலும் அதனை கூற முடியும். எவ்வாறாயினும் அவர் மறைமுகமாகவே உள்ளார். நீங்கள் தொடர்ந்தும் ஷிவ் பாபாவையே நினைவு செய்கின்றீர்கள். இவரை நீங்கள் புகழவும் கூடாது. அனைவருக்கும் ஜீவன் முக்தியை அருள்பவரும் மாயையின் பிடியிலிருந்து உங்களை விடுவிப்பவரும் ஒரே ஒருவரே ஆவார். உங்களை தவிர வேறு எவரும் தந்தை இங்கு அமர்ந்திருந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார் என்பதை அறிய மாட்டார்கள். ராவணன் யார் என்பதையும் மக்கள் அறிய மாட்டார்கள். அவர்கள் தொடர்ந்தும் ஒவ்வொரு வருடமும் சாதாரணமாக அவனுடைய கொடும் பாவியை எரிக்கிறார்கள். ஒரு எதிரிக்கே கொடும் பாவி செய்யப்படுகிறது. பாரதத்தை சந்தோஷமற்றதும் ஏழ்மையாக்கியதும் ராவணன். பாரதத்தின் எதிரி என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். அனைவரும் 5 விகாரங்களாகிய ராவணனின் பிடிக்குள் சிக்கிக் கொண்டுள்ளார்கள். மற்றவர்களை எவ்வாறு ராவணனிடமிருந்து விடுவிப்பது என்பது குழந்தைகளாக உங்களுக்கு புரிய வேண்டும். உங்களால் சேவை செய்ய முடியுமானால் நீங்கள் ஆயத்தங்களை செய்ய வேண்டும். நீங்கள் தன்னலம் கருதாது நேர்மையான இதயத்துடன் சேவை செய்ய வேண்டும். பாபா கூறுகின்றார், நான் அத்தகைய குழந்தைகளின் பொக்கிஷ களஞ்சியத்தை நிரப்புவேன். இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு சேவை செய்வதற்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தால் எதனையும் கேட்க தேவையில்லை. தந்தை உங்களுக்கு கூறியுள்ளார், தொடர்ந்தும் சேவை செய்யுங்கள். யாரிடமும் எதனையும் கேட்காதீர்கள். எதனையும் கேட்பதற்கு பதிலாக மரணிப்பது மேலாகும். அனைத்தும் தானாகவே உங்களிடம் வந்து சேரும். எதனையும் கேட்டு பெறும்போது நிலையங்கள் அபிவிருத்தி அடைவதில்லை. எதனையும் கேட்டு பெறாமலே நிலையத்தை நடத்த முடியும். அனைத்தும் தொடர்ந்தும் உங்களிடம் வந்து சேரும். அதில் பலம் உள்ளது. வெளியில் உள்ள மக்கள் நிதி திரட்டுவதை போன்று நீங்கள் செய்யக்கூடாது. மனிதர்களை கடவுள் என்று அழைக்க முடியாது. ஞானம் விதையாகும். விதையாகிய தந்தை இங்கு அமர்ந்திருந்து உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். விதையாகிய அவர் ஞானம் நிறைந்தவர். உயிரற்ற விதைகளால் பேச முடியாது. உங்களால் பேச முடியும். உங்களால் அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியும். எவரும் இந்த எல்லையற்ற விருட்சத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள். விசேஷ அன்பிற்குரிய குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமாக இதனை அறிவீர்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். நீங்களும் சிறிது சகித்து கொள்ள வேண்டும். விகாரங்கள் மிகவும் பலம் வாய்ந்தவை. மிக நன்றாக சேவை செய்யும் குழந்தைகளும் நாங்கள் வீழ்ந்துவிட்டோம் என கூறும் அளவிற்கு மாயையினால் கடுமையாக தாக்கப்படுகிறார்கள். ஏணியில் ஏறிக்கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் கீழே விழுந்து விடுகிறார்கள். எனவே அவர்கள் சம்பாதித்த வருமானம் அனைத்தையும் இழந்து விடுகிறார்கள். நிச்சயமாக தண்டனை கிடைக்கும். அவர்கள் தங்கள் இரத்தத்தினால் எழுதி தந்தைக்கு சத்தியம் செய்துவிட்டு பின்னர் மறந்து விடுகிறார்கள். பின்னர் மறைந்தும் விடுகிறார்கள். அவர்கள் அதனை உறுதியாக்கிக் கொள்வதற்கு பலவிதமான வழிமுறைகளை உருவாக்கினாலும் பழைய உலகிற்குள் திரும்பவும் செல்வதை தந்தை பார்க்கின்றார். பாபா மிக இலகுவாக விளங்கப்படுத்துகின்றார். நடிகர்கள் தொடர்ந்தும் தங்கள் பாகங்களை பற்றி சிந்திக்க வேண்டும்.
யாராலும் தமது பாகத்தை மறக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் தந்தை பல்வேறு முறைகளில் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்களும் பலருக்கு விளங்கப்படுத்துகின்றீர்கள். ஆனாலும் அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் தனிப்பட்ட முறையில் பாபாவின் முன்னால் செல்ல வேண்டும். இது தந்தையின் அற்புதமாகும். அவர் ஒவ்வொரு நாளும் முரளியை உரைக்கின்றார். அவர் அஷரீரியானவர். அவருக்கு ஒரு பெயர், ரூபம், இடம் அல்லது காலமோ இல்லை. அவ்வாறாயின் அவர் எப்படி முரளியை கூறுவார்? இதனால் அவர்கள் வியப்படைந்து சக்தி மிக்கவர்களாக தந்தையை சந்தித்ததன் பின்னர் திரும்பிச் செல்கிறார்கள். அவர்கள் அத்தகைய ஆஸ்தியை கொடுப்பதற்கு வந்துள்ள தந்தையை சந்திக்க விரும்புகிறார்கள். அவர்கள் தந்தையை இவ்வாறு இனம் கண்டு அவரை சந்தித்தால் அவர்களால் ஞானத்தை கிரகிக்க முடியும். அவர்களால் ஸ்ரீமத்தை பின்பற்றவும் முடியும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. உங்கள் வாழ்க்கையில் ஞானத்தை கிரகித்து சந்தோஷத்தில் திளைத்திருங்கள். நீங்கள் அற்புதமான ஞானத்தையும் ஞானத்தை அருள்பவரையும் நினைவு செய்து ஞான நடனம் செய்ய வேண்டும். 2. உங்கள் சொந்த பாகத்தை மாத்திரமே நினைவு செய்யுங்கள். மற்றவர்களுடைய பாகங்களை பார்க்கவும் கூடாது. மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். எனவே எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் சொந்த முன்னேற்றத்தில் ஈடுபட்டிருங்கள். சேவை செய்வதில் ஆர்வத்தை கொண்டிருங்கள். ஆசீர்வாதம். கடவுளின் மீது அன்பு கொண்டிருந்து ஒருவரின் நல்ல விஷயங்களினால் கவரப்படுவதற்கு பதிலாக அதனை உங்களுக்குள் கிரகிப்பவர் ஆகுவீர்களாக. நீங்கள் கடவுளின் மீது அன்பு கொண்டிருக்க விரும்பினால் ஷரீர உணர்வின் எந்த ஒரு தடையும் உங்களுக்கு உள்ளதா என்று சோதியுங்கள். சில குழந்தைகள் கூறுகிறார்கள், அவர் மிகவும் நல்லவர் என்பதாலேயே எனக்கு அவர் மீது சற்று கருணை உணர்வு உள்ளது. சிலருக்கு மற்றொருவரின் ஷரீரத்தின் மீது பற்றுள்ளது. மற்றோருக்கு ஒருவரின் தெய்வீக குணம் அல்லது சிறப்பு இயல்புகளின் மீது பற்றுள்ளது. எவ்வாறாயினும் அந்த சிறப்பு இயல்பை அல்லது தெய்வீக குணத்தை அவருக்கு கொடுத்தது யார்? ஒருவர் நல்லவராக இருந்தால் அவரின் நல்லதை உங்களுக்குள் கிரகித்துக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த நபரிலோ அல்லது அந்த நல்ல விஷயத்தாலோ கவரப்படாதீர்கள். பற்றற்றவராக இருந்து கடவுளின் மீது அன்புடையவராகுங்கள். அன்பான குழந்தைகள், அதாவது கடவுளின் மீது அன்பு கொண்டிருப்பவர்கள் சதா பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஸ்லோகம். மௌன சக்தி வெளிப்பட்டு சேவையின் வேகம் விரைவாகட்டும்.